எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேல் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். குரு வணக்கம். குருவே வாழ்க, குருவே போற்றி, குருவே துணை என ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு, எனக்கு ஜோதிடம் அல்லாது சகல கலைகளையும் கற்றுத்தந்த அத்துணை குருமார்களின் பாதம் பணிந்து, ராஜநிலை எனும் அற்புத கலையில் உலகெங்கும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஒப்பற்ற சேவை புரியும் எங்கள் ராஜநிலை குழுமத்திற்கும் எங்கள் ராஜநிலை ஆசான் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். 20வது ராஜநிலை கருத்தரங்கம், 20வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் 3 துவங்கி 20 வரை தொடர் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜநிலை சொந்தங்களுக்கும் எனது குருநாதருக்கும் மீண்டும் எனது முதற்கண் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். தலைப்பு: வந்தாரை வாழ வைக்கும் ராஜநிலை என் கணிதம். ஏன் அப்படி ஒரு டைட்டில் எடுத்தோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அது இந்தியாவுக்கும் பொருந்தும். குறிப்பாக தமிழகத்தில் யார் வேணும்னா வாழ்ந்துடலாம். ராஜநிலைக்குள்ள ஏன் இந்த டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, யார் வந்தாலும் அவர்களை வளர வைத்து அழகு பார்க்க அற்புத இடம் தந்து அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஜோதிடத்துறையில் ஒரு அற்புதமான சேவை புரியக்கூடிய இடம் இந்த ராஜநிலையில மட்டும்தாங்க உண்டு. மற்ற எந்த துறையிலும் மாணவர்களுக்கு மேடை தந்தாலும் கூட கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ராஜநிலை குழுமத்தில் அந்த கட்டுப்பாடு தகர்க்கப்பட்ட விதிமுறை. உங்களுக்கு திறமை இருந்தால், நீங்கள் ஜோதிடத்தில் புலமை இருந்தால், ஆராயக்கூடிய அறிவும் பக்குவமும் இருந்தால், எல்லோருக்கும் இந்த மேடை காத்து கொண்டிருக்கிறது. பொதுவா நிறைய பேர் வாடிக்கையாளர்களா வந்துட்டு இன்னைக்கு ஜோதிடர்களா உருவாக்கி இருக்காங்க. வாழ்க்கை மாறி இருக்கு. ஸோ வந்தாரை வாழ வைக்கும் ராஜநிலை என் கணிதம் சொன்னதுக்கு காரணம் இதுதான். பலன் பார்க்க வந்த பல பேரும் இன்னைக்கு ஜோதிடர்களா அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் இந்த ராஜநிலை என் கணிதம் சேர வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ஒப்பற்ற சேவையை எங்கள் ராஜநிலை குழுமம், அதுவும் எங்கள் மதிப்பிற்குரிய ஆசான் தொடர்ந்து வழங்கி வருகிறார். இதுல வாடிக்கையாளர்கள், ஜோதிடர்கள், தொழில் புரிபவர்கள், ஆர்வலர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பயன் தரும் வகையில் வெகு சிறப்பாக வாய்ப்பு தந்து அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்துவது எங்கள் ராஜநிலை துறையே என்று கூறிக்கொண்டு, ஒரு வாடிக்கையாளருக்கு அவருடைய தேவை எதுவானாலும், ஒரு வாடிக்கையாளரின் தேவை எதுவானாலும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு அதில் உட்பிரிவும் சூட்சுமங்களும் ராஜநிலையில் புதைந்து கிடக்கிறது. அதை எடுத்து கொடுப்பவர்களும் பெற தயாராக இருப்பவர்களும் தயாராகும் பட்சத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு, உங்களுக்கான வெற்றி வாழ்க்கை உங்கள் வசமே ஒப்படைக்கப்படும். இந்த ரகசியம் ராஜநிலையில் உள்ளது என்று கூறிக்கொண்டு, எவ்வாறெல்லாம் ராஜநிலையில் பலன் சொல்கிறோம். ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் ராஜநிலை என் கணிதம்னு சொல்லிட்டோம். இதுல என்னென்ன முறையிலெல்லாம் நாங்கள் பலன் பார்க்குறோங்கிறது உங்களுக்கு தெரியணும். குறிப்பா பிறந்த தேதி, ஒருவருடைய பிறந்த தேதி ஜாதகருடைய வாழ்க்கையை சொல்லும். பிறந்த தேதி சுபமானால் வாழ்க்கை சுபமே. அடுத்தது அவருடைய நேரம், பிறந்த தேதி, அவர் பிறந்த மாதம், அவர் பிறந்த வருடம், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பலன். உதாரணத்துக்கு பொதுவாக எண் கணிதத்துல பிறவியன் விதியன்னு முடிச்சிருவோம். ஆனா இங்க ஜாதகர், மனைவி, குழந்தைகள் ஒரு தேதிக்குள்ளேயே பிறந்த மாதம் வருடத்தை வச்சு 3 தலைமுறைக்கும் பலன் சொல்லக்கூடிய சூட்சுமம் ராஜநிலையில் இருக்கு. இதுதான் எங்களோட ஹைலைட் விஷயம். புரியுதுங்களா? இதுல யார் வீக்கா இருப்பாங்க, குடும்பம் எப்படி இருக்கும், யாரை வச்சு டிராவல் பண்ணிக்கணுங்கிற ஒரு லாஜிக் ராஜநிலையில அற்புதமா ஒரு மெத்தட் கொடுத்துருக்காரு. எக்ஸலண்டா வேலை பார்த்துட்டு இருக்கு. அடுத்து ஒவ்வொரு ஜாதகரும் பிறந்த நேரம், இந்த நேரம் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமா? நிச்சயம் தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு இப்போ மீட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் 2:22, அங்கே 222
சரிங்களா? 2ங்கிறது சந்திரனுடைய எண்ணு, 22 ராகுவுடைய எண்ணு, வெகு பிரபல்யம் தரக்கூடிய எண். சரிங்களா? நன்மைகள் பல உண்டு. அப்போ எங்க ராஜநிலையில இயற்கையாவே அந்த ராஜநிலை எங்களை இயக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க நான் சொல்ல வர ராஜிக். எந்த எண்கள் நீங்க என்ன, அதாவது உங்கள் தேடுதல் என்னவோ அதற்கான வெற்றிகளும் உங்கள் வசமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான புத்தகத்துல வாசகம் படிச்சோம். அது அடிப்படையில ராஜநிலை ஜோதிடர்களாகிய நாங்கள் எதை தொட்டாலும் ராஜநிலை அடிப்படையிலேயே எங்கள் பயணம் துவங்குகிறது, எங்கள் வெற்றி துவங்குகிறது, எங்கள் வாடிக்கையாளர்களின் வெற்றி சதவீதமும் கூடிக்கொண்டிருக்கிறது. அதுபோல பிறந்த நேரம், இந்த பிறந்த நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் மாறுபடும். மணி ஒரு சூட்சுமத்தை சொல்லும், நிமிடம் ஒரு சூட்சுமத்தை சொல்லும். இந்த இரு மணிக்கும் நிமிடத்திற்கும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய சூட்சுமம் ராஜநிலையில் உள்ளது. அடுத்ததா பெயர் பலன். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அடையாள பெயர் உண்டு. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அடையாள பெயர் உண்டு. அந்த பெயரே அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். சரிங்களா? அந்த பெயர் முழுமையாக இயற்கை சக்தி வாய்ந்த நல்ல சுபத்துவம் வாய்ந்த ராஜநிலை எண்களில் அமையும் பட்சத்தில் ஜாதக கட்டங்களில் குறை இருந்தாலும் கூட அந்த ஜாதகர் ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு பல நபர்களின் பெயர்கள் ஆதாரமாக சொல்ல முடியும். ஏன்னா கால நேரம் கருதி நான் இன்னைக்கு நாங்கள் என்ன மெத்தட்ல பலன் பார்க்குறோங்கிற மெத்தடை மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கருத்தரங்குக்கும் ஒரு விஷயத்த விரிவாக பேசிப்போம். இன்னைக்கு ஜென்ரலாகவே பேசிக்கிறேன். சரிங்களா? இந்த பெயர் பலன், இந்த பெயர் பலனை சொல்லும் பொழுது இப்போவும் எங்க குருநாதரையே சொல்லிடுறோம். ஏ ராஜசேகர் அப்படின்னு இயற்கையா அவருடைய பெயர்ல 19 எண் கூட்டு எண் வர மாதிரி இருந்தது. சரிங்களா? அதை KAR வர இடத்துல GARனு மாத்தினாரு. அப்போ 3ஆம் எண் அந்த இடத்துல கேக்கு பதிலாக வந்தது. 19 20 ஆனது. இன்று வெற்றி தரக்கூடிய அல்லது வெற்றி பெற்ற துறைகளில் பயணம் செய்து ஒரு அங்கீகாரம் மிக்க மனிதராக ராஜநிலை ஜோதிடக்கலையை உயர்த்திய பெருமை எங்கள் குருநாதருக்கு சேரும். இது எதுக்காக சொல்றோம்னா, ஒருத்தருக்கு பிறந்த தேதியை மாற்ற முடியாது, பிறந்த நேரத்தை மாற்ற முடியாது. ஆனா ஒரு பெயர் சரியில்லாத பட்சத்தில் ராஜநிலைப்படி அமைத்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்ற மனிதர்களாக உருவாக முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாற்றத்தை சொல்றோம். அடுத்தது செல்போன் எண் பலன். இந்த செல்போன் நம்பர்ல வச்சு என்ன சொல்லிட முடியும்னு ஒரு கட்டத்துல எல்லாரும் வேடிக்கையா பார்த்தாங்க. இன்னைக்கு செல்போன் எண்களை வச்சு ஜோதிடம் இதுக்குள்ளேயே சொல்லிட முடியுங்கிறத ரொம்ப ஆச்சரியத்தோடும் பிரமிப்போடும் பார்க்க வைத்த பெருமை எங்கள் குருநாதரையே சேரும். அதுலயும் பாருங்க, அந்த 10 நம்பரு உதாரணத்துக்கு 8 மனிதன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 2 சேர்த்து நாங்க 5 பிரிச்சுட்டோம். புரியுதுங்களா? 10 எண்கள் 5 கட்டத்துக்குள்ள பிரிச்சுட்டோம். முதல் 2 எண்கள் ஜாதகரை சொல்லும். ஆண் என்றால் ஜாதகர், பெண் என்றால் ஜாதகி. அடுத்த 2 டிஜிட் அது பார்த்தோன்னா அவருடைய தனம், குடும்பம், அதாவது மனைவி ஸ்தானம், இதை சொல்லும். அடுத்தது 3ஆம் 2 எண்கள் 2 இலக்கம் பார்த்தோன்னா தொழில் ஸ்தானத்தை சொல்லும். அடுத்து 4ஆம் 2 இலக்க எண்கள் அவர்களது சொத்து, ப்ராப்பர்ட்டி, அசட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வெயிட்டேஜ் என்னங்கிறத நம்ம அங்கே எடுத்துடலாம். அடுத்து 5th பிளேஸ் அவங்களுடைய குழந்தைங்க. அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அதுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடிய சூட்சுமம் ராஜநிலையில் இருக்கு. சரிங்களா? அந்த குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதையும் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து டோட்டல் இந்த 10ஐயும் கூட்டி வந்ததுன்னா 2 எண் வரும். சரிங்களா? அந்த 2 இவர்கள் குடும்பத்தின் மொத்த குடும்ப உறுப்பினர்களின் நிலையை சொல்லும். சரிங்களா? இது போல ஒரு கான்செப்ட் வேற எந்த ஜோதிட துறையிலும் இல்லை. ராஜநிலை வந்த பின்பே மற்றவர்கள் இதனை காப்பி பேஸ்ட் செஞ்சு நிறைய விதத்துல நிறைய டைட்டில்ல மாத்தி புது விதமா வகுப்பு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நாங்க யாரையும் தவறு சொல்லல. ஆனால் இப்படி ஒரு சூட்சுமம் இருக்குங்கிறத சொன்னது எங்கள் ராஜநிலை ஜோதிடத்துறை தான். சரிங்களா? அடுத்தது வாகன எண். இந்த வாகன எண்கள்ல தமிழ்நாடு நாட்டு எண் வரும், சீரியல் ஏதோ ஒன்று வரும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோடு வரும். இதெல்லாம் விட்டுட்டு அந்த AQA BAC ஏதோ சீரியல் வருது. நாங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கறத விட்டு அந்த 4 டிஜிட் தான் அந்த வண்டி வாகனத்தோட ஓனருடைய நிலையை சொல்லும். அதிலும் முதல் 2 இலக்கம் முதல் ஓனராகவும், அடுத்த 2 இலக்கம் அவரது 2வது ஓனர் அல்லது அவர்களது பிள்ளைகள், 3வது 2 இலக்கம் அவர்களது பேரன் பேத்தியை சொல்லும். அப்போ ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர் அல்லது ஜாதகர் மகன், அவரது பேரன், எப்படி பலன் உட்பிரிவுகளை புகுத்தி சொல்ல வந்த ஒரே ஒரு துறை
ராஜநிலைத்துறை தான். அடுத்தது ஏடிஎம் பின் நம்பர். உன்னை பற்றி சொல், உன் நண்பனை பற்றி சொல்கிறேன் என்ற ஒரு வாசகம் உண்டு, சரிங்களா? அப்போ உங்க ஏடிஎம் நம்பரை சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குமா இல்லையா, நாங்க சொல்றோம். அதான் எங்க ராஜநிலையில சொன்ன சூட்சுமம். இப்போ ஏடிஎம் பின் எண்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களது வங்கி கணக்கில் இருப்பில் பணம் நிற்பதில்லை. தவறான எண்கள் இருந்தால் அவர்களது பணம் தவறான செலவுக்கே செய்யப்படுகிறது. உதாரண எண்கள் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு நான் தியரியாவே பேசிடுறேன். இவ்வளவு செக்டர் இருக்கக்கூடிய ஒரு துறையை நிறைய பேர் மக்கள் வேடிக்கையா பாக்குறீங்க. அதுதான் எனக்கு வருத்தம். எல்லா மனிதனுக்கு விட்டமின்ஸ் எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு. மல்டி விட்டமின் பேர் ABCDE இப்படி என்னவோ சொல்லிட்டு போறோம், சரிங்களா? அத்தனையும் ராஜநிலையில இருக்கு. இதை விட்டமினா எடுத்துக்கலாம், நீங்க ஒரு மனிதனுக்கு தேவையான காம்பவுண்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை ராஜநிலை வச்சிருக்கு. இப்ப இந்த ஏடிஎம் பின் நம்பர்ல முதல் 2 நம்பர் உங்களுடைய வரவு, அடுத்த 2 நம்பர் உங்களுடைய இருப்பு அல்லது செலவு, மூன்றாவது 2 இலக்கம் இது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய எண் உங்களுடைய இன்றைய நிலையை சுட்டி காட்டும். சார் எனக்கு முதல் 2 சரியில்லை, மூணாவது சரி வருமா? முதல்ல சரியில்லைன்னதுக்கு அப்புறம் 2வது நீங்க சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனா முடிவு விரயத்தில் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் நிறைய சொல்ல முடியும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஏன்னா ராஜநிலைங்கிறது ஒரு அற்புதமான கலை. இதுல நிறைய டிவிஷன் இருந்தோம், நிறைய மெத்தட்ல பார்த்தோம், பலன் சொல்லி பல பேர் அற்புதமா அவங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டாங்க. எல்லோருக்கும் இதுல பார்க்கக்கூடிய உட்துறைகள் என்னங்கிறது தெரிய வைக்கணுங்கிறதா இன்னைக்கு என்னுடைய டோட்டல் ஆர்வமே அதுதான். அது புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை எடுத்து சொல்றோம், சரிங்களா? அடுத்தது ஏடிஎம் பின் நம்பர் பார்த்துட்டோம். நிறைய பேர் பார்த்தோம்னா மொபைல் பேட்டர்ன் போடுறீங்க, சரிங்களா? நீங்க எந்த எண்ணை அதிகம் இயக்குகிறீர்களோ பயன்படுத்துகிறீர்களோ அந்த எண்ணுக்குரிய பலன், அந்த எண் தான் கிரகம். எண் என்பது தனியா வானத்திலிருந்து வந்துடல. நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கோட் வேர்டு, அழைப்பு மொழின்னு சொல்லலாம், எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஒரு வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லலாம். புரியுதுங்களா? என்ன வேணா நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எந்த எண்ணோடு நாம் பயணிக்கிறோமோ அந்த எண்ணே நமக்கு அங்கீகாரத்தை தரும், அதற்குரிய பலனை தரும். அந்த எண்ணுக்குரிய பலனையே நாம் அனுபவிக்க போகிறோம். சார் நான் ஒரு செல்போன் நம்பர் வாங்கிட்டேன். இல்லைங்க, தப்பா சொல்றீங்க. உங்களை அந்த நம்பர் வாங்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படிங்க? அந்த நம்பர் உங்களை வாங்கி இருக்கு, அதுல என்ன கிரகம் இருக்கோ அதுதான் உங்களை வழிநடத்த போகுது. அப்போ நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிரகங்களை வாங்கக்கூடிய அடக்கக்கூடிய வலிமை இங்குள்ள எந்த மனிதருக்கும் கிடையாது, இறைவனை தவிர. கிரகங்களோடு நெருங்கி பழகி கிரகங்களோட அன்பு, அதாவது அவங்க கிட்ட ரெக்வஸ்டா கேட்டு நம்ம சக்சஸ் பண்ண முடியுமே தவிர. இடைக்காடர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலையில. ஒரு சின்ன ஸ்டோரி, இடையில கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கணும். ஆனா ராஜநிலையில நான் தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய சூட்சுமமாக எடுத்துக்கொண்ட கதை, அது கதையல்ல, நிஜ வரலாறு. உலகம் ரொம்ப ஒரு வறுமையில, மழை இல்லாம வறண்டு போயிடுச்சு. அந்த வறண்டு போன காலத்துல எங்கும் பசி பட்டினி, ரொம்ப பீடு கொண்டு வறுமையில வாழ்ந்துக்கிட்டு பெரும்பாலான மனிதர்கள் உணவில்லாமல் இறக்கும் நிலை. மழை இல்லைன்னா எதுவும் கிடையாதுங்க. மரம் இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லேல் இவ்வுலகில் எந்த ஜீவராசிகளுக்கும் வாழ அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மழையை நம்ம இல்லாம நிறைய பேர் மரங்களை வெட்டுறோம். ஒரு மனிதன் பிறந்தால் அவர் வாழ்நாளில் ஒவ்வொரு வயது நிறைவடையும் பொழுதும் ஒரு மரத்தை நடுங்கள். இந்த தேசம் உங்களுக்கு இருகரம் கூப்பியல்ல, இனி வாழும் காலத்திலும் உங்களை கையெடுத்து வணங்கும். ஒரு பறவைக்கு நீங்க வைக்கிற தண்ணீர் உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கும். ஆனா ஒரு மரம் வச்சீங்கன்னா பல தலைமுறைக்கு உங்களுக்கு, இயற்கைக்கும் உங்களுக்கும் பல புண்ணியத்தை தேர்ந்தெடுத்து தருகிறீர்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ எல்லோரும் மரம் வளர்ப்போம். இங்க வறுமையை பேசின உடனே மரத்தை பத்தி போயிட்டோம். இடைக்கால சித்தர் வறுமை பீடுண்டு ஆட்கொண்ட போது நவகிரகங்களை இந்த மண்ணுலகுக்கு வர செய்கிறார். திருவண்ணாமலையில அவருக்கு ஜீவசமாதி இருக்கு. இடைக்காடர் சித்தர் அவருடைய பேர். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த கூடிய ஒரு மனிதரா மற்றவர்கள் பார்வைக்கு தெரிந்த ஒரு மகான் திருவண்ணாமலையில மலைப்பகுதியில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மரம் மட்டை செடி கொடி அத்தனையும் காஞ்சி போச்சுங்க. மற்ற எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஆடுகளும் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் அப்படியே வறுமையில வறண்டு தோல் எல்லாம் சுருங்கி தேகம் கருத்து உடல் மெலிந்து உயிர் பிரியும் தருணம். எங்கும் கோர காட்சி. ஆனால் திருவண்ணாமலையில மட்டும் செழிப்பா இருக்கு. இதை நாரதர் பார்த்துடுறாரு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா?
அப்போ அவர் அருமையா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் பெருசா பேசிக்கிறீங்க, நவகிரகங்களும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்ட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவரு அவருடைய இடத்துல ஆடு செழிப்பா இருக்கு, அவரு இருக்கக்கூடிய பகுதியில மக்கள் ஓரளவுக்கு செழிப்பா இருக்காங்க. இது உங்களால எதுவுமே பண்ண முடியல, அப்ப நீங்களாம் எதுக்கு, உங்களுக்கு கிட்ட பவர் இருக்கான்னு போய் அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. சில விஷயங்கள் கோர்வையா இல்லாமல் விடுபட்டிருக்கலாம். எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்கிறேன். இதில் சின்ன சின்ன நெறிப்பிரல் இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஏன்னா அவரவர் அறிதலையே புரிதலா மற்றவங்களுக்கு சொல்றோம். இந்த இடத்துல போய் அவர் கேட்ட உடனே நவகிரகங்களும் பார்க்குறாங்க. வானுலகத்திலேருந்து பார்க்கும்போது ஆமா ஆடு கொழு கொழுன்னு இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு. அவரும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்காரு. ஆட்டுக்குட்டிக்கு வயிறார பால் கிடைக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அங்க போனாதான் தெரியும், நீங்க அங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. பார்க்கும்போது சதுரக்கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளி செடியை அந்த ஆடுகளுக்கு வறட்சியை தாங்கக்கூடிய செடி தான் கள்ளி செடி. அந்த கள்ளி செடியை உணவா அந்த ஆடுகளுக்கு கொடுத்து பழகிட்டாரு. இந்த கள்ளி செடியில் அத்துணை சத்துக்களும் இருக்கு, அதை சாப்பிட்டா ஆடு செழிப்பா வளருங்கிற சூட்சமும் இருக்கு. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அந்த நீரை தக்க வைக்கிற சக்தி அந்த கள்ளி செடிக்கு உண்டு. அப்போ அந்த கள்ளி செடியை சாப்பிடும்போது அதுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைச்சிருச்சு, புரதச்சத்து கிடைச்சிருச்சு, விட்டமின்கள் கிடைச்சிருச்சு. இதை சாப்பிட்ட ஆடு செழிப்பா இருந்தது. சரி, எல்லா இடத்தையும் ஜெயிச்சிட்டோம், இந்த இடத்துல ஜெயிக்க முடியலையே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நவகிரகங்களும் உங்களை சந்திக்க விரும்புறாங்கன்னு கேட்கிறாரு. வர சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன்னு சொல்லிடுறாரு இடைக்கால சித்தர். என் கையில எதுவும் இல்லை, எல்லாம் பிரபஞ்சம் செய்துன்னு சொல்லிட்டு வறுமையை போக்குறதுக்கு அவங்கள வர வைக்கிறாரு. அவங்க பேசும்போது அவர் இவங்களை சூட்சுமமா மயக்க நிலைக்கு கொண்டு போனாதான் இந்த நாடு செழிப்படைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களும் நான் உங்ககிட்ட பதில் கொடுக்கணும் அப்படின்னா என் வீட்டுக்கு வந்தவங்க நான் கொடுக்குற தண்ணியை பருகணும் அப்படிங்கிறாரு. அந்த தண்ணியை குடிச்ச உடனே அதுல எல்லாரும் மயங்கிடுறாங்க. கிரகங்கள் நிலை மாறி இருந்தால் வறுமை வரும், நாடு வறண்டு போகும், போர் வரும், பிணி பீடை வரும். இதுதான் நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமம். சரிங்களா? இப்ப பாருங்க, முன்ன 12 ராகு இருக்கும்போது விமான விபத்து வந்தது, மலைச்சறுகள் வந்தது, வெடி விபத்து நடந்தது, குண்டு வெடிப்பு நடந்தது, இது போல பல விஷயம் வரும். இதுக்கு எப்பெல்லாம் 12ஆம் இடத்தில் ராகு வருதோ அந்த காலகட்டம் கண்டிப்பா போர் வரும், வெடிகுண்டு வெடிக்கும். இந்த மாதிரி சூட்சுமங்கள் ஜோதிடத்துல இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதை மாற்றக்கூடிய சக்தியா இவர் சூட்சுமமா தண்ணீரை கொடுக்குறாரு. தண்ணீரை குடித்த நவகிரகங்களும் மயக்க நிலையில் ஆட்கொள்ளப்படுகிறது, மயங்கிடுறாங்க. எந்த இடத்தில் கிரகங்கள் மாற்றி அமைத்தால் மழை வருமோ செழிப்பு வருமோ அந்த இடத்திற்கு அந்த கிரகங்களுக்குரிய தெய்வங்களை மாற்றி அந்த இடமாற்றம் செய்து உறங்க நிலையில வச்சிடுறாரு. மாத்தின உடனே மழை பெய்யுது. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது தேசமெங்கும் வெள்ளம். சரிங்களா? பயங்கரமான செழிப்பு. அந்த செழிப்பு வந்ததுக்கு அப்புறம் கண் விழிச்சு பாக்குறாங்க மயக்க நிலையில இருந்தவங்க, நாடே பசுமையா இருக்கு. அவ்வளவு மழை தேவைன்ற அளவுக்கு பெய்ய வைக்கிற அளவுக்கு இவங்களை அந்த டைமிங்க்கு அவங்கள தூங்க வச்சுட்டாரு. இது இடைக்காடர் சித்திரால மட்டும்தான் முடிஞ்சது. இதே கான்செப்ட் தாங்க ராஜநிலை. எந்த கிரகம் எங்கு இருந்தால் நன்மை செய்யுமோ, நல்லா சொல்ற புரிஞ்சுக்கோங்க. எந்த கிரகம் எங்கு இருந்தால் யாருக்கு அவரவர் ஜாதகத்திற்கு நன்மை செய்யுமோ அந்த கிரகத்தை அதற்குரிய நன்மை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோடு இணைத்து எண்களை தேர்வு செய்வதன் மூலம் எல்லோரும் வளமான வாழ்க்கை வாழ முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளைன் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த கிரக சேர்க்கை அடிப்படையிலே அவரவர் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சூட்சுமம் நான் முதல்ல பேசிக் கிளாஸ்ல படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 39 ஒரு பலன், 93 ஒரு பலன். 39 ராட்சச சன்மானம் உண்டு, போராடிய பிறகே அவர் வெற்றி பெறுவார். 93 ஐஸ்வர்யம் உண்டு, இயற்கையாகவே அவருக்கு எல்லாமும் கிடைக்கும். 18 எல்லாம் பால். அதுவே 81 இவர் எல்லாத்தையும் இழந்தாரும் யாரேனும் ஒருவர் அவருக்கு உதவி செய்வார், தனவந்தர் உதவி உண்டு. ஒரே நம்பர் தாங்க, முன்னாடி பின்னாடி மாறும்போது வாழ்க்கையில் அதுக்கான பலன் மொத்தமா மாறுதுங்க. புரியுதுங்களா? எனக்கு முன்பு காலையிலிருந்து பேசிய நண்பர்கள் அவரவர்கள் கருத்தை சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்குள்ள போனால் ரொம்ப டெப்தா போக வேண்டியிருக்கும், அப்புறம் மதியம் ஃபுல்லா நானே பேச வேற மாதிரி ஆயிடும். அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். அப்போ இந்த கிரகங்களை மாற்றி அல்லது நட்பு கிரகங்களோடு இணைத்து தரும் பொழுது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூட்சுமத்தை பண்டைய காலத்தில் இடைக்காடர் சித்தர் நடத்தி காட்டினார். நிகழ்காலத்தில் ராஜநிலையின் கணிதம் நடத்தி கொண்டு இருக்கிறது. இவ்வளவுதான் இதோட வெற்றி ரகசியமே. ஓகேங்களா? அடுத்தது
வாகன எண்ணுக்குள்ள போன உடனே இங்கே போயிட்டோம், ஏடிஎம் பின் பார்த்துட்டோம். கதவு எண் ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு என்னடா டோர் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வலிக்கும். சொந்த வீடு இல்லாதவங்கள அல்லது வெளியிலிருந்து வந்தவங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கறது மனிதர்களுடைய அநாகரிகம், இழி செயல்னு சொல்லுவோம். இங்க யாருக்கு என்ன இருக்கணும்னு இறைவன் தீர்மானிக்கிறாரு. நேற்று மேல் இருப்பவன் நாளை கீழே வரலாம், இன்று கீழ் இருப்பவன் நாளை நாடே ஆளலாம். அத்துணை ரகசியமும் ஆண்டவன் கையில், நாமோ வெறும் பொம்மை. இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ கதவு எண், வீடுங்கிற சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அல்லது ஒரு வீட்டுக்கு ஒரு அடையாளக்குறி டோர் நம்பரு. இந்த டோர் நம்பர் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ரகசியம் உண்டு. தவறான கதவிலக்க எண்கள் இருக்கும் பொழுது அவர்கள் குடும்பம் அந்த தவறான அசுப பலன்களை அனுபவிக்கிறது. வாகன எண்ணுக்கும் அப்படிதான், ஏடிஎம் பின்னுக்கும் அப்படிதான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த எண்களுக்குள்ளேயே அதற்கான பலன் இருக்கிறது. வாழ்க்கையுடைய சூட்சமும் அங்கதாங்க இருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்பாக சேலத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க இன்னும் அப்பாயின்மெண்ட் கூட எனக்கு பிஃபோரா பேமெண்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு பார்க்க டைம் இல்லை. அதுக்குள்ளவே எனக்கு ஒரு அவசரம், எனக்கு இதுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஃப்ளாட் நம்பர் 129. எனக்கு அலாட்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீட்டோட நம்பர் 40. நான் அந்த வீடு எடுக்கலாமா வாங்கலாமா? எங்கள் ராஜநிலைப்படி 40ங்கிறது அசுப எண், கவலைகள் உண்டு. நிச்சயம் அது துன்பத்தை தரக்கூடிய எண், தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொன்னோம். ஏன்னா நான் 5 வருஷம் காத்துட்டு இருக்கணும், எனக்கு இந்த பீரியடோட இந்த நம்பரோட இப்போ லாக் முடியுது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்படி தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த எண்களை மறைமுகமாக இயக்கி கொண்டு அந்த இடத்தில் ராஜநிலையில் அவரவர் ஜாதகத்திற்கேற்ப சுபத்துவம் வாய்ந்த எண்களை ஸ்டிக்கரா போட்டு வீட்டில் ஒட்டிக்கிட்டாலும் சுபத்துவம் நடக்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். எனக்கு தப்பா அமைஞ்சிருச்சு டோர் நம்பரு, அப்ப நான் எப்படி சரி பண்ணிக்கலாம்? பேக்ரவுண்ட்ல பெருசா அதை இயக்காம டம்மி பண்ணிட்டு சின்ன நம்பருக்கு பக்கத்துல பெரிய நம்பர் பார்த்தா என்ன பண்றோம்? ஒரு குட்டி லைட் இருக்கு, 0 வாட்ஸ் பல்பு, பக்கத்துல ஒரு 40 வாட்ஸ் பல்பு, மல்டி கலர் பல்ப் இருக்கு. பார்வை எங்க போகும்? அவ்வளவுதாங்க விஷயம். அப்ப அந்த நம்பரை இயக்கும் போது ஒரு வாழ்க்கையில வெற்றியாளராக உருவாக முடியும். இப்போ பெரிய எண்கள், எந்த எண்களை இயக்குறோமோ விஷுவல்ல இருக்கோ அது ஜெயிக்க வைக்கும். நீங்க மாத்தி பயன்படுத்தலாம். முடியாத பட்சத்துக்கு வர வீடை வாங்கிக்கோங்க, இன்னும் 10 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வழிகாட்டணும். இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. 129, அந்த 29ங்கிறது பால் பாக்கியம் உண்டு. அது இருந்ததால தான் இப்போ அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்குது. ஃப்ளாட்டோட நம்பர் 129. அது சப்போர்ட் பண்ணும், தைரியமா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்சுமத்தை சொன்னோம். இது போல பல இடத்துல பல ஆதாரங்களை சொல்ல முடியும். கால நேரம் கருதி சுருக்கமாகவே தொடர்றோம். அடுத்தது ஆதார் எண். ஆதார் எண்ணிலும் செல்போன் எண்ணை போலவே பலன் சொல்ல முடியும். தேவைப்பட்டால் எங்களிடம் நேர்காணலிலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ உங்களுக்கான பலன் பார்க்கும் பொழுது கேட்டு பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு செல்போன் எண்ணுக்கான பலன் சொல்வதை போலவே பலன்களை சொல்லி தருகிறோம். ரைட். ரூபாய் நோட்டின் மூலம் பலன். மொபைல் எடுக்கும்போது, சகோதரி உங்க பணம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்க கையில் இருக்கக்கூடிய என்ன பணமோ, என்னிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய காணிக்கையில் இருந்து ஏதேனும் ஒரு ரூபாய் நோட்டை எடுக்க சொல்லியும் அவர்களுக்கு பலன் சொல்லி இதுதான் உங்க வாழ்க்கைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? எல்லா விதத்திலும் ராஜநிலையில் பலன் சொல்ல முடியும் முடியும் முடியும். இதுதான் எங்களோட லாஜிக். 100% இல்லைனாலும் 80% பொருந்துங்க. எல்லாருமே 60% வந்தாலே பாஸ் மார்க்கு, 80% வந்தால் ஃபர்ஸ்ட் கிரேட் இல்லையா? அப்போ ராஜநிலை ஃபர்ஸ்ட் கிரேட். இவ்வளோதான் எங்கள் லாஜிக். ஓகேங்களா? அடுத்ததா திருமண தேதி. இந்த திருமண தேதி ஒருவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்லும். தவறான தேதியில் பிறந்தவர்களும் தவறான ஜாதக அமைப்பு உள்ளவர்களும் நல்ல இயற்கை சக்தி வாய்ந்த ராஜநிலை சொல்லப்பட்ட தேதிகளில், மாதங்களில், வருடங்களில் திருமண நாட்களை பொருத்தும் பொழுது அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். சிறப்பான பொருத்தங்கள் இருந்தும் தவறான தேதியில் திருமணத்தை வைக்கும் பொழுது அந்த திருமணம் பெரிய அளவில் நற்பலனை தராமல் மனக்கசப்பு, பிரிவு அல்லது ஏதேனும் நோய், பிணி, பீடை அல்லது குழந்தையின்மை, மன ஒற்றுமையின்மை குறைபாடு, இது போல பல விஷயங்களுக்கு இன்னைக்கு நிறைய டைவர்ஸ்க்கு அந்த டேட் காரணம்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? நாங்கள் பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்கோம். அந்த வகையில இது போன்ற சில இடர்பாடுகளை கண்ணார கண்டு இருக்கிறோம். ஆக நீங்க எந்த துறையில வேணும்னாலும் ஜாதகம் பாருங்க. ராஜநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தேதிகளை, திருமண தேதி அமைச்சுக்கிறதுலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் தாலி கட்டுற நேரம் உங்களை பேசுங்க. தாலி, ஒரு மாங்கல்யம் கட்டுற நேரம் ஒரு குறிப்பிட்ட மணி இருந்தாலும் கூட அந்த நிமிடம் உங்கள் வாழ்வை தீர்மானிக்கும்.
அப்போ பர்ஃபெக்டா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பண்ணிக்கிட்டா நீங்களும் வெற்றியாளராக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அடுத்து ராஜநிலை நுழைவாயில் பலன். எங்களுடைய தலைவாசல் அப்படிங்கிறது ராஜநிலை. இந்த ராஜநிலை அப்படிங்கிறது வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ். சரிங்களா? தலையில்லாத மனிதன் வாழ முடியாது இல்லைங்களா? தலையான சிந்தனை, நற்சிந்தனை உடையவர்கள் தலைமைத்துவத்தோடு வாழ்கிறார்கள். தலைமை பண்பு லக்கணம் வலுவானால் தலைமை பண்பு வரும். சூரியன் வலுத்தாலும் தலைமை பண்பு வரும். இது பாரம்பரிய முறையில் சொல்லப்பட்ட பலன். ஆனால் ஒரு வீட்டில் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சூட்சுமம் ராஜநிலை என்னும் வீட்டினுடைய நுழைவாயிலே அடங்கியிருக்கிறது. எங்களோட ராஜநிலை கலையில அந்த வீட்டுக்கான தலைவாசல் அதுதான் ராஜநிலை. அதை நல்ல அளவுகள் அமைத்து தரும் பொழுது வாஸ்து குற்றங்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் சுகமான வாழ்க்கை வாழ முடியும். உங்க கண்ணெதிர இப்ப நாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய டேபிள், இந்த டேபிள் ராஜநிலை அளவுல தான் இருக்கு. எங்க ஆபீஸ்ல வச்சிருக்கக்கூடிய டேபிள், சேர் எல்லாமே ராஜநிலை அளவுகளில் செய்யப்பட்டவை. அதுவும் எங்கள் வெற்றிக்கு காரணம், எங்கள் வாடிக்கையாளர் வெற்றிக்கு காரணம். அப்போ தலைவாசல் அமைக்கும் பொழுது ராஜநிலை ஆலோசகர்களை அணுகி உங்களுக்கான அளவுகளை தேர்ந்தெடுத்து அமைத்து கொண்டால் நீங்களும் உங்கள் வரவை தக்க வைத்துக் கொள்ளலாம். வரவு செலவுன்னு ஒரு சூட்சம் இருக்குங்க. அதை ராஜநிலையில் அழகா சொல்லியிருப்போம். ராஜநிலைப்படி வீடு அமைத்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியும், ராஜநிலை மாணவர்களுக்கு தெரியும், ராஜநிலை சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலும் ராஜநிலை முறைப்படி வாஸ்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படைக்கும் நீங்க கூப்பிட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது கல்லாப்பெட்டி. கல்லா கட்டிட்டீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப நாசுக்கா கேட்பாங்க. சரிங்களா? கையூட்டு வாங்குறவங்கள தான் கல்லா கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வாங்கின பணம் தங்கணும். யாருடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் அப்படின்னா இந்த ராஜநிலை அளவுகளில் சொல்லப்பட்ட லாக்கருடைய அளவு 44, 46, 65 சைஸ்க்குள்ள லாக்கர் இருக்கக்கூடிய வீட்டில், அல்லது அந்த டோர் நம்பர் இருக்கவங்க, அந்த பிளாட் நம்பர் இருக்கவங்க வீட்டில், அந்த அளவுகளில் பணப்பட்டி இருக்கவங்க வீட்டில் கண்டிப்பா இன்கம் டேக்ஸ் ரைடு வரும். சரிங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு அரசியல் பிரமுகர் வீட்டில் வேலை பார்க்குறவர், அவரை வச்சு நான் அந்த அளவு சூட்சமாக எடுத்தேன். அவரோட ஃப்ளாட் நம்பர் 65, அவரோட பெட்டி நம்பர், அந்த பீரோவில் இருந்தக்கூடிய லாக்கரோடைய அளவு 46. ஏன் இப்படிலாம் பார்க்குறோன்னா அனுபவங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு கோணத்திலும் புதுசாக பார்க்கும்போது சில சூட்சுமங்கள் அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது மேஜை. நம்ம மேஜை அளவு சொல்லிட்டோம். அமரும் இருக்கை, பணம் வைக்கும் பெட்டி, இது எல்லாமே. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிட குழுமத்தில் பணப்பெட்டிக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்கோம். அந்த பணப்பெட்டி ராஜநிலை அளவு முறைப்படையில் அடிப்படையில் செய்யப்பட்டது. யாருக்கெல்லாம் பணப்பெட்டி தேவையோ, உங்க வீட்டுல பணம் இருக்கணுமோ, இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ராஜநிலை அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பணப்பெட்டி என்கிற கல்லாப்பெட்டியை வாங்கி பயன்படுத்துங்க. நீங்களும் பணக்காரரா உங்க வீட்லயும் ஐஸ்வர்யத்தோடு வாழ, பணம் தங்க அந்த பெட்டி உங்களுக்கு துணை புரியும். சிறப்பா வேலை செய்யுது. நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டும். அடுத்தது கட்டில் அளவுகள். ஒரு மனிதன் வயிற்றுக்கு சாப்பிட்றதும் நிம்மதியா தூங்குறதுக்கு தாங்க வாழ்க்கை. எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் தூக்கம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியம். அடுத்த நாள் இயங்கணும், தெளிவா சிந்திக்கணும்னா தூக்கம் வேணும். அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஜாதகத்தில் 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், ஓய்வு எடுக்கக்கூடிய இறை, அந்த இடம் சரியா இருக்கணும். நம்ம தூங்குற கட்டிலோட அளவு சரியா இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையின்மைக்கும், ஒரு மனிதன் நிம்மதியா தூக்கமின்மை பிரச்சனையை சந்திக்கிறதுக்கும் அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய அளவுகள் பாதிப்பை தருகிறது. நிறைய வீட்டுல நிறைய ஆண் பெண் தம்பதிகளுக்கு குழந்தையின்மை பிரச்சனையும் தாம்பத்திய குறைபாடுகளும், அல்லது என்னால் நைட்ல இரவா கம்பல்சரி என் வீட்டுக்குள்ள போனா மட்டும் தூக்கம் வரல, ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பெயினா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் ஒரு 3 வீடு செக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டைவர்ஸ் ஆனவங்க வீடு 1, குழந்தை இல்லைங்கிற வீடு 1, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோட வீடு. இந்த 3 வீட்டிலும் அவங்க கட்டில் அளவு சரியில்லை. அவங்க படுக்கக்கூடிய ஓய்வறை, அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமோட அளவு சரியில்லை. ஒவ்வொரு ஜாதகரும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பாயிண்ட்டை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அளவுகள் சரியில்லாத பட்சத்தில் அவர்களால் நிம்மதியாக தூங்க முடிவதில்லை. சரிங்களா? அப்போ தூக்கம் நல்லா இருக்கணும்,
12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகம் சிறப்பா இருக்கணும். ஒரு ஆண் பெண் இல்லற வாழ்க்கை இனிக்கணும் அப்படின்னா கட்டில் சிறப்பான அளவுகள் இருக்கணும். அதுவும் ராஜனுடைய அளவில் செய்ய பரிந்துரை செய்யப்படும். அந்த ஆலோசனையும் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து அணிகலன்கள். எல்லாருமே கழுத்துல செயின் போடுவோம், கையில மோதிரம். வசதி உள்ளவங்க போடுறாங்க, என்னால போட முடியும்னு யாரும் திட்டிடாதீங்க. எல்லோரும் போடணுங்கிறது எங்களுடைய ஆசை. அணிகலன்கள் அளவுகளிலும் ராஜநிலையில் பலன் சொல்கிறோம். நீங்க அணியக்கூடிய மோதிரம், பெண்கள் அணியக்கூடிய வளையல், காதில் அணியக்கூடிய கம்மல், இது போன்ற அளவுகளும் வைத்தும் கூட பலன் சொல்ல முடியும். பலன் சொல்லி பொருத்தமான விஷயங்களை தந்துகிட்டு இருக்கோம். அடுத்ததா பயண இருக்கையன். எல்லாரும் பஸ்ல டிராவல் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நான் சில நாள்லாம் வெயிட் பண்ணி கூட அந்த குறிப்பிட்ட சீட் கிடைச்சா உட்காருவோம், இல்லைன்னா எந்த சீட் இருக்கோ அதை தேடி பிடிச்சி போய் உட்காருவோம். ஏன்னா நாங்கள் ராஜநிலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ளே வந்துட்டோம். எதை தொட்டாலும் அந்த டைமிங் கீப் அப் பண்ணுறது, நம்பர் கீப் அப் பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஷெட்யூல்குள்ளே எங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அதனால தான் படிப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எங்களை ஃபாலோ பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கும் இந்த டிப்ஸை கொடுத்துட்ருக்கோம். அப்பயண இருக்கையில், தவறான இருக்கையில் அமையும் பட்சத்தில் அந்த பயணம் அசௌகரியங்களை தருகிறது. ஒன்று பக்கத்தில் இருக்கவர் இடிச்சுக்கிட்டே இருப்பார், ரொம்ப பிக் பாடியாக இருப்பார், நீங்கள் போய் நடுவில் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி இடையூறுலாம் வரும் இல்லையா? பக்கத்தில் இருக்க ஒரு வாலியன்ட்ரியாக அவங்கள வம்பிழுப்பார். தேவையில்லாமல் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் நம்ம மேலே சாஞ்சிட்டு வருவார். நம்மளுடைய பயணமே வெறுப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? அப்போ பயண இருக்கை அதுவும் கூட பார்க்குறோம். முடியும் பட்சத்தில் பார்த்துக்கோங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய சூட்சமம். எல்லாருக்கும் நேரடியாக வெளிப்படையாக சொல்கிறதில்ல. ஏன்னா எதையும் ஃப்ரீயாக கொடுத்தா மக்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. சரிங்களா? அப்போ கிளைண்ட்டுக்கு மட்டும் வேணும். கிளைண்ட்டு ஜெயிச்சாதான் இந்த ராஜநிலை ஜெயிக்கும். ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிக்கணும் சார். பசி இருக்கவங்களுக்கு உணவு கிடைக்கணும் சார். என்னோட வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அதுதான். யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நான் சாப்பிட்டேன் எடுத்துகிட்டு போங்கிறவங்களுக்கு வச்சு நீங்கள் என்ன புரிய வச்சணும்? புரியுதுங்களா? பசி உள்ளவர்களுக்கு கொடுங்க. தேடல் உள்ளவர்களுக்கு இலவச ஆலோசனை சொல்லப்படும், தவறில்லை. ஆனால் அதை வச்சு அவர் பயன்படுத்தணும். 65 லட்சம் ரூபாய் சொத்து வைக்கலன்னு கேட்குறவர் ஒரு ஜாதகருக்கான ஃபீஸ் கொடுக்க முடியலங்கிறாரு. அப்போ இலவச பலன் சொல்லி நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்? சொல்லுங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு தீர்வுங்கிறது உங்களுக்கு பெருசாக வேணும். ஆனால் ஒரு ஜோதிடருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொற்ப காணிக்கைக்கு கூட நீங்கள் மனம் இசைவு தராத பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி அந்த வெற்றியை தரும்? சிந்திச்சு பாருங்க. வருத்தமான ஒரு செய்தி. பல பேர் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம், சந்திக்கிறோம். இந்த குணங்களெல்லாம் மாற்றிக்குவோங்க. சரிங்களா? எல்லோருக்கும் வயிறு இருக்குது, எல்லோருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லோருக்கும் பணம் தேவை. அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இலவச ஆலோசனைங்கிற பேரில் நிறைய பேர் ஒரு நபர்கிட்ட கேட்டதையே 10 பேர்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நீங்கள் உங்களை நம்பலையா, இல்லை நீங்கள் சந்தித்த ஜோதிடர்களை நம்பலையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுள் கூட ஒரு கோயிலில் ஒரு 10 தெய்வம் இருக்கு அப்படின்னா, முருகா நீ பார்த்துக்கோ, கந்தா நீ பார்த்துக்கோ, சிவபெருமானே நீ பார்த்துக்கோ, போயிட்டே இருந்தா அவர் பார்த்துக்குவார்னு எல்லா தெய்வம் பாஸ் 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 அனுப்பிச்சிட்டே இருக்கும். இதனால் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. அது போல வாழ்க்கையில ஒரு நபரிடம் ஆலோசனை கேளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடியதை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் வெற்றியாளராக மாற முடியும். அப்போ இந்த பயண இருக்கை மட்டுமல்லாது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். நேர பிரசன்ன பலன். கொஞ்சம் அடிக்கடி வெளியில போறோம், ஓரியன்டா இருந்ததால் அது கோர்வையா வந்துடுது. நேர பிரசன்ன பலன். ராஜநிலை டிவி எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜநிலை நேரத்துல தான் துவங்குவோம், லைவ் டெலிகாஸ்ட். அதை நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஏன் மற்ற நேரங்கள்ல நாங்க ஸ்டார்ட் பண்றதில்ல அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்கும் துவக்கமே அடித்தளம். எந்த ஒரு செயலுக்கும் துவக்கமே அடித்தளம். ரொம்ப அற்புதமான ஒரு நிமித்தம். எப்பவுமே பச்சி சொல்றதை கேட்டு நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. இந்த சொல்லும் பொழுது எங்க அலுவலகத்துல இப்போ பச்சி சொல்லிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையிலும் நீங்க இந்த போல நேரங்களை பயன்படுத்துங்க. ரொம்ப அற்புதமா உங்களுக்கும் இந்த நேரம் நல்ல பலன் தரும். நீங்க கூப்பிட்ட நிமிடத்துல எனக்கு கால் பண்றாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா, கூப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவேன். கூப்பிட்ட நேரத்துல இந்த கலர் நீங்க ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னு சொல்லுவோம். அது பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த வரம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில அவர்களுடைய பிரச்சனையை தீர்மானிக்க முடியும், சொல்யூஷனையும் தீர்மானிக்க முடியும். அப்ப நேர பிரசன்ன பலன் ராஜநிலை அடிப்படையில் பலன் பார்க்கப்படுகிறது. அடுத்ததா ஜாதகத்தில் உள்ள கிரக சேர்க்கைக்கான எண்கணித பலன்.
அது என்னங்க ஜாதகத்துல கிரக சேர்க்கை எண் கணித பலன். ஆமாங்க, கிரகங்களே எண்கள் தான். அந்த கிரகங்கள் எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடுகிறது நாடி முறைப்படி சொல்லுவாங்க. அதே போல நாங்க இங்க சொல்ற விஷயம் கிரக பாகை அடிப்படையிலும் நாங்க பலன் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த அடிப்படையிலும் பலன் சொல்லி அல்லது தவறான கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது எண்களை மாற்றியும் ஜாதகர்களை வாடிக்கையாளர்களை வெற்றி பெற செய்கிறோம், வெற்றியை தந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததா தேர்வு பதிவெண். ஒவ்வொருத்தருக்கும் ரிஜிஸ்டர் நம்பருங்க. எல்லாமே பிரபஞ்சத்துல ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறது போல ஒவ்வொரு விஷயமும் பிரபஞ்சத்துல ரிஜிஸ்டர் ஆகுது. இந்த பதிவு எண் ஒன்று வரும். அந்த பதிவு எண் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். நிறைய பேருக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற டைமிங் குறித்து கொடுக்குறோம். அதே போல அவங்களுக்கு வந்த ரேண்டம் நம்பரை வச்சு மோஸ்ட்லி இந்த டைம் நீங்க போஸ்டிங் போக முடியும், அல்லது இந்த டைம் எக்ஸாம்ல இந்த இடர்பாடுகளை சந்திப்பீங்க, அல்லது இந்த டைம் எக்ஸாம்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிடுவீங்கன்னு ஒரு பிஃபோர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூட்சமும் இந்த தேர்வு பதிவெண்ணில் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ற நேரமும் சரியா இருக்கணும், அப்ளை பண்ற தேதியும் சரியா இருக்கணும். அதுக்கான உங்களுக்கான வெற்றி தரக்கூடிய நேரத்துல நீங்க பதிவு பண்ணாலும் கூட உங்களால் வெற்றியை அடைய முடியும். ரொம்ப ஒரு அற்புதமான வாசகம். எனக்கு படிச்சதுல ரொம்ப பிடிச்சது இந்த வாசகம். எல்லா திறமைசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை, எல்லா திறமைசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக உருப்பெறுகிறார்கள். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வாசகங்க. எவ்வளவு திறமை இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பை அவர் தக்க வச்சுக்கிற அளவுக்கு முயற்சி இருக்கணும். அப்பதான் அவங்களால வெற்றியாளராக மாற முடியும். அப்போ இதுக்காக இந்த சூட்சுமத்தை சொல்ல வந்தேன். அடுத்தது கடன் தீர்வுக்கான பலன். ஸோ இது எனக்கு முன்ன பேசக்கூடிய நண்பர் செந்தில் நிறைய விஷயம் கடன் தீர்வுக்கான எண்களை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவும் இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஜாதகருக்கும் கடன் தீர்வுக்கான எண்கள் மாறுபடுது. குறிப்பா பாரம்பரிய முறைப்படி சொல்ல போனா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. சரி, கடன் புதுசா கடன் கடனுக்காக கொடுக்காதீங்க. கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலாம், கடன் வாங்கியவங்க அசல திருப்பி கொடுக்கலாம். ஆனா வட்டி கொடுத்தா வாழ்நாள் கடனாளி. சரிங்களா? அதுபோல உங்களுக்கான சூட்சும எண்களை எழுதிட்டு வரும்போது அந்த கடன் அடைபடும். அவரவர் ஜாதகப்படி இதற்கான எண்களையும் தேர்வு செய்து தருகிறோம். அடுத்ததா நோய் நீக்கும் மருத்துவத்திற்கும் சூட்சும நேர பலன். சார், நான் எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் எனக்கு இந்த எந்த மருந்தும் சப்போர்ட் ஆகலை, நான் என்ன பண்றது அப்படின்னா அவங்கள எந்திரிக்கிற நேரம் ஒரு டைமிங் வச்சிருக்கோம். சூட்சும நேரம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சாப்பிட்ற அல்லது மருந்து எடுத்துக்கக்கூடிய சூட்சும நேரம் கொடுக்குறோம். அல்லது இத்தனை டேப்லெட் எடுத்துக்கோங்க, அல்லது இத்தனை டிராப்ஸ் மலர் மருத்துவத்தில் இத்தனை டிராப்ஸ் தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில சூட்சுமம் வச்சுருக்கோம். இந்த அப்ளை பண்ணும்போது சூப்பராக அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்க. பொதுவாக நோயில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு முன்னே உங்களோட சாப்பிட்ற தட்டில் அந்த தண்ணி வாஷ் பண்ணிட்டு ஈரம் ஆறுவதற்கு முன்பாகவே அந்த தட்டில் 32ஆம் நம்பர் எழுதிக்கோங்க. கையால், உங்கள் கையால், எதுவும் ஸ்கெட்சு மார்க்கர்லாம் தேவையில்லை. உள்ளங்கையால் நீங்கள் உங்கள் விரலால் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. உங்களுடைய நோய்த்தன்மை, நோய் தீவிரம் குறைஞ்சிருக்கு. நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு சின்ன டிப்ஸ் ஏன்னா கொடுத்துடலாம், எல்லோருமே இம்ப்ரூவ் ஆகணும் ஹெல்த்தில், அதுக்காக கொடுக்குறோம். இதை பயன்படுத்தி பாருங்கள். நல்லா இருந்தது, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் போடுங்க, அல்லது இதே விஷயத்த மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. நாங்கள் பல பேர் கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டோம். அடுத்தது பணம் பெருக்கும் அல்லது பணத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சும எண் கணித பலன். சார், உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கான சூட்சும எண் ராஜநிலை எண் கணிதத்தில் இருக்கு. அதை எடுத்து கொடுக்கக்கூடிய சூட்சும ராஜநிலை ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எத்தனை தான் வீடியோ பார்த்தாலும் அவரவர் ஜாதகம் அமைப்பு வேற வேற வேற. நாங்க ஒவ்வொரு மீட்டிங்லும் இதை தான் சொல்றோம். உங்க ஜாதகத்துக்கு எடுங்க. யாரோ ஒருத்தருக்கு நாங்க சொல்லியிருக்கோம், அந்த நம்பரை எடுத்து நீங்க பயன்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? அது நான் தவறு நடக்கும்னு சொல்லல, தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து திடீர் யோகம், எல்லோரும் பூரண நன்மையை பெற ஏற்றந்தரும் ராஜநிலை எண்கணித சூட்சும வெற்றி ரகசிய எண்கள் ஒவ்வொரு நபருக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கேன். அப்போ உங்களுக்கான யோகம் தரக்கூடிய எண்ணையும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததா குழந்தை பிறப்புக்கான எண் கணிதம். ஸோ அதுக்கான எண்களும் கொடுத்துட்டு இருக்கோம். ராஜநிலையில் இருக்கு, நான் மட்டும் இல்லைங்க. ராஜநிலை எண் கணிதத்தில் எவ்வளவு டிவிஷன் இருக்குங்கிறத சொல்ல வரேன். இன்னைக்கு என்னோட டாபிக் டோட்டல் ஜென்ரல், எந்த எண்ணையும் நான் முக்கியத்துவப்படுத்தல. ராஜநிலைனா என்ன, என்னென்ன டிவிஷன்ல பலன் பார்க்கணும், இதுதான் இன்னைக்கு என்னோட சப்ஜெக்ட். அடுத்து தொழிலில் வெற்றி பெற ஒரு எண், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்.
நம்ம அறிந்த பழமொழி. அதே போலதான் ஒரு எண் உங்களை வெற்றியாளராக்கும், மற்றொரு எண் உங்கள் வெற்றியை பறிக்கும். அப்ப நல்ல எண்கள் அமைச்சிட்டா உங்கள் பறிபோகக்கூடிய வெற்றியும் உங்களை மீட்டு உருவாக்கம் தரும். ஸோ கவனம் கவனம் கவனம். அடுத்ததா ரியல் எஸ்டேட் துறையில ஜெயிக்கிறதுக்கான எண்களும் கொடுக்குறோம். ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்கிறதுக்கு பிளாட்டோட அளவு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அளவில் போடுவாங்க, 40க்கு 30, 40க்கு 30ன்னு போடுவாங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதில் நாங்கள் சில திருத்தங்கள் பண்ணுறோம். அதை நேரடியாக சொல்ல விரும்பல. நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட் குரூப்புக்கு நாங்கள் இதை பண்ணி கொடுத்துருக்கோம். சேஞ்சஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் தேவைப்பட்டால் இந்த ஆலோசனையை பெற்றுக்கலாம். அடுத்து, படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் தரக்கூடிய எண்கள். புரியுதுங்களா? அவங்க படிக்கிற மாணவர்களுக்கு மதிப்பெண் பெறுவதற்கு சூட்சும எண்களை கையில் எழுத சொல்கிறோம், அல்லது அவங்களோட பேக்ல எழுதிக்க சொல்கிறோம். இதுவும் அவங்கள சப்போர்ட்டிவாக இயக்குது. சார், எந்த விஷயமும் எனக்கு நல்லதே நடக்கலை அப்படிங்கிறவங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இடத்தை மாற்றினால், உங்களோட இடத்தை மாற்றினா உங்கள் மைண்ட் செட் மாறும். புரியுதுங்களா? மனது மாறினால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அப்போ எண்கள் தவறாக இருந்தால் நீங்கள் அவசியம் மாற்றிக்கணும். நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா, சேஞ்ச் ஃப்ரீக்குவன்சி, சேஞ்ச் யுவர் நம்பர்ஸ், சேஞ்ச் யுவர் லைஃப். அவ்வளோதான், சிம்பிள் ரூல். நீங்கள் ஃப்ரீக்குவன்சியை மாற்றுங்க. எந்த அலைவரிசை உங்களை வாழ வைக்கவில்லையோ, எந்த எண்கள் உங்களுக்கு நன்மை தரவில்லையோ அந்த எண்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் மாற்றி தருகிறோம், அதை பயன்படுத்துங்கள், நீங்களும் வெற்றியாளர்கள். அடுத்ததா இந்த ஒரு கிருஷ்ணரோட பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. இது எங்க போனா கிடைக்கும் அப்படின்னா, ராஜநிலைக்கு வந்தா கிடைக்குங்க. ராஜநிலைக்கு வந்தா கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த ராஜநிலையில என்ன குறை இருந்தாலும் சரி, அதை தீர்க்கக்கூடிய வல்லமை, சூட்சுமம் இந்த ராஜநிலையில் உண்டு உண்டு உண்டு. எல்லோரது குறை தீர்க்கவும் எதிர்பார்ப்பு நிறைவேறவும் சூட்சுமம் ராஜநிலையில் உண்டு என்பதை கூறிக்கொண்டு, ராஜநிலைக்கு வாருங்கள். வந்தாரை வாழ வைக்கும் ராஜநிலை எண்கணிதத்தின் மூலம் நலமும் வளமும் பெறுங்கள். மனிதருக்கு திறமை பெரிதல்ல, கிடைக்கும் சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கிறது என்று கூறிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பு தந்த எங்கள் குருநாதருக்கும், இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராஜநிலை வாடிக்கையாளர்களுக்கும், எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தந்ததாலே உங்கள் முன்பு பேச வந்தேன். உங்களுக்கும் நாங்கள் பேசுவது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் தயார். வருகை தர நீங்கள் தயார் என்றால் உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் தயார். வாழ்க்கை வாழ்வதற்கே ராஜநிலை உங்களை வாழவும் ஆளவும் வைக்கும். வாழ்க ராஜநிலை ஜோதிடம், வளர்க ராஜநிலை சொந்தங்கள், வளர்க ராஜநிலை வாடிக்கையாளர்கள், உயர்க அவர்களது வாழ்க்கை, மென்மேலும் சிறக்கட்டும், எங்கும் ராஜநிலை புகழ் செழிக்கட்டும் 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 என்று கூறிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பார்த்து கொண்டிருந்த அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். வணக்கம். ஆழ்க வையகம், வாழ்க வளமுடன்.